யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. மீண்டும் ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வைராக்கியமும் மிக தெளிவாக இந்த யாக்கோபு இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். எங்கே வைராக்கியமும் கலகமும் விரோதமும் எங்கே இருக்கிறதோ அங்கே கலகமும் சகல செய்கைகளும் உண்டு. ஸ்தோத்திரம். எல்லாமே அங்கே வந்துடும் சொல்லப்பட்டிருக்கு. எதுவுமே அங்கே இல்லாமல் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல ஸ்தோத்திரம் எல்லா தீய குணங்கள், எல்லா ஆண்டவர் விரும்பாத பாவங்கள் அங்கே வந்துடும். ஒரு மொழிபெயர்ப்பில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமையும் சுயநலமும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா தீய பழக்கங்களும் இருக்கும். ஆங்கில மொழிபெயர்ப்பின் ஒரு மொழிபெயர்ப்பிலே மிக அற்புதமாக இந்த வசனத்தை குறித்து விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, பொறாமையும் சுயநலமும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா தீய பழக்கங்களும் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆகவே தான் நம்மை ஆண்டவர் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்படியாக ஆண்டவர் நமக்கு கட்டளையை கொடுத்திருக்கிறார். பொறாமையை கையாளுவது எப்படி? அதில் ஒரு 3 குறிப்புகளை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். ஸ்தோத்திரம். ஏன் பொறாமை வருது என்று இந்த வாரத்தில் ஸ்தோத்திரம் தொடர்ச்சியாக 3 குறிப்பையும் தேவனுடைய பிள்ளைகள் அதை தொடர்ந்து அதை எப்படி கையாளுவது என்பதை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 4வது குறிப்பு, 3 குறிப்பு கடந்த வாரம் பேசினேன். 4வதாக 106ஆம் சங்கீதம் 16வது வசனம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம். உங்கள் மேலே பொறாமையாக இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது பைபிள்லேருந்து கற்றுக்கொள்ளணும். உங்கள் குடும்பத்தின் மேல் எரிச்சலாக இருக்கிறவங்கள எப்படி அவர்களை கையாளுவது. சில நேரங்களில் இது தெரியாதனால தான் நிறைய பேர் என்ன செய்யணும்னு தெரியாமல் ஏதாவது ஒன்று பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். ஏன் பொறாமை வந்துச்சங்க? என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2, 5, 10, 11 4 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். எல்லாரும் எடுங்க, குறிப்பிடுங்க. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 2, 5, 10, 11 வசனங்கள். ஏன் அவங்க ஆசாரிய பட்டத்தை தேடினாங்க? இவர்களுக்கு கர்த்தர் நிறைய மேன்மைகளை கொடுத்திருந்தார். லேவி புத்திரர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் மிக பெருசு. இவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியம் மிக பெரியது. அங்கே மோசே சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும். என்னாகமம் 16:9. லேவியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. சர்ச்சில் அவங்க தான் சில மினிஸ்ட்ரிஸ் பணிவிடைகளை செய்யணும். சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், அவங்களுக்கு முன்னால் கைட் பண்ணணும், என்ன செய்யணும் எல்லாத்தையும் இவங்க முன்னால் இருந்து காண்பிக்கணும், அவர்களுக்கு முன்னால் செய்யணும், ஊழியம் செய்யணும். உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி தேவனோடு கொஞ்சம் நெருக்கமாக தேவனுடைய ஆலயத்துக்குரிய காரியங்களை செய்கிறாங்க. இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும், சர்ச்சிலிருந்து ஒரு குரூப்பை ஆண்டவர் பிரித்தெடுத்து ஊழியம் செய்ய வைக்கிறார். லீடர்ஸ், நல்ல ஜெபிக்கிற விசுவாசிகள், தேவனுக்காக கொடுக்கிறவங்க, உழைக்கிறவங்க, இப்படி ஆண்டவர் அதிலிருந்து பிரித்தெடுத்து இவ்வளோ மேன்மையை கொடுத்திருக்கிறார். 10ஆம் வசனத்தில் அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? என்ன சொல்றாரு? இவ்வளவு பிரிவிலேஜஸ், இவ்வளவு ஸ்லாக்கியங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தோம், நீங்க இதெல்லாம் ஒரு அற்பமா நினைக்கிறீங்களா? அநேக நேரங்களில் ஏன் பொறாமை வருதுன்னா, தேவன் நமக்கு கொடுத்தது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு கொடுத்தது நம்ம கண்ணுக்கு தெரியாது.
இந்த லேவியர்களுக்கு அதான் பிரச்சனை. தங்களுடையது அல்லாததின் மேல் அவங்க கவனம் செலுத்தினார்கள். 4வது பாயிண்ட் அதுதான், தங்களுடையது அல்லாததின் மேல் கவனம் செலுத்த. உங்க ஃபோக்கஸ் எங்க இருக்கு? உங்களுக்கு தேவன் கொடுத்ததில் ஃபோக்கஸ் இருக்கணும். இன்னொரு ஆளுக்கு தேவன் என்ன கொடுத்தார் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஃபோக்கஸ் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பாதிப்பு வரும். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்ததில் ஃபோக்கஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. உங்கள் கவனம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் செயல்பாடு இருக்கும், உங்களுடைய வெற்றி இருக்கும், உங்கள் ஆசீர்வாதம் இருக்கும். உங்கள் கவனம் சரியான இடத்துல இருக்கும். இவர்களுடைய கவனம் ஆரோனும் மோசையும் தான், அங்கே தான் கவனம் இருக்கு. அதனால தான் மோசே சொல்கிறான், இப்பொழுது ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்களோ, இது ஆண்டவர் விரும்பாதது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே கவனமாக இருங்க. சொல்லாமா? நம்ம கவனம் பூரா வெளியே போயிடுச்சுன்னா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. உங்கள் பிள்ளைகளால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்தளவு அவங்கள நல்லா படிக்க வைங்க, உருவாக்கு. இன்னொருவரை சொல்லி கம்பேர் பண்ணி இப்படி படின்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு தனிச்சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த லேவியர்கள், கோராக் அவனுடைய கூட்டம், தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியத்தை அற்பமாக நினைச்சாங்க. வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யணும், இந்த வேலையெல்லாம் என்ன பெரிய வேலையாக நினச்சிட்டாங்க. அதனால தான் மோசேக்கு மேலே பொறாமை. இன்னைக்கு அநேக நேரங்களில் ஜனங்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுற காரணம் அவங்க ஃபோக்கஸ் உங்கள் மேலே வந்துருச்சு. அவங்களுடைய காரியங்கள் இல்லாமல் உங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் மேலே பொறாமை வரும். வலது கரத்தை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே, எங்கள் மேலே கவனம் செலுத்துகிற எல்லா பொறாமையின் கண்களுக்கும் விலக்கி கர்த்தர் எங்களை காப்பீராக. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்கள் மேலே, குடும்பத்தின் மேலே, சபை மேலே, ஊழியத்தின் மேலே எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கவனம் செலுத்துகிற எல்லா மனித கண்களுக்கும் விலக்கி கர்த்தர் எங்களை காப்பீராக. 5வது ஆதியாகமம் 37:11. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நல்ல விளக்கம் கொடுக்கலாம், டைம் இல்லை. தரிசனம் இருப்பதை அறிந்த போது பொறாமை வந்தது. ஆதியாகமம் 37:11. யோசேப்பை குறித்து அவங்களுக்கு கவலை இல்லை, சகோதரர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் தரிசனம் இவனுக்கு இருக்குன்னு சொன்ன போது இவன் மேலே பொறாமை வந்துச்சு. உங்கள் மேலே ஆண்டவருடைய தரிசனம் இருந்தால் கண்டிப்பாக பொறாமை வரத்தான் செய்யும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தரிசனம், ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறது தெரிஞ்சாலே நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ, நம்ம கூட ஆண்டவர் இல்லையே, நமக்கு இப்படி ஒரு தரிசனம் இல்லையே, இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. அதனால தான் தரிசனங்கள் எல்லாம் எப்பொழுதும் எல்லாரிடத்திலும் ஷேர் பண்ணக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். சபையின் தரிசனம் ஒன்று, அதை சொல்வோம், அதை நம்ம ஜெபிப்போம், அது வேற. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை நீங்கள் எல்லாரிடத்திலும் சொல்லும்போது சிலர் பொறாமை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பின்னால் கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறம், 13 வருஷம் அதுக்கு மேலே, அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் செழிப்பின் ஆண்டு, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடியதை 20 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டான் யோசேப்பு. தரிசனத்தை பாதுகாக்க தெரியணும். இப்போ தரிசனம் உங்கள் மேலே இருக்குன்னா நிறைய பேருக்கு பொறாமல் இருக்கும். ஸ்தோத்திரம். உங்களுக்கே தெரியாது, ஆனால் தரிசனம் உங்கள் மேலே இருக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு வருது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய ஒரு தரிசனம் இருக்கிறனால என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். மீன் வயிற்றுக்குள்ளே போய் வெளியே வந்துட்டான் பாருங்க, தரிசனம் இருக்கிறது. சிறைச்சாலைக்குள்ளே போயும் வெளியே வந்துட்டான், தரிசனம் இருக்கிறது. அவன் தான் யோசேப்பு. எங்கே போனாலும் வெளியே வந்துடுவீங்க, சாக மாட்டீங்க. ஏன்னா தரிசனம் இன்னும் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் இருக்குன்னா நிறைவேற வரைக்கும் சாவு வராது. கை வைத்து விசுவாசித்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதீங்க, மரணத்தை கண்டு பயப்படாதீங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. தரிசனம் உங்களோடு இருக்கிறது. தரிசனம் நிறைவேற வரைக்கும் சாவு வராது. எல்லாரும் சொல்லுங்க, தரிசனம் நிறைவேற வரைக்கும்
சிலர் அப்படியே உள்ளே போயிட்டு நமக்கு என்ன தரிசனம் தந்தார் ஆண்டவர், ஒன்றுமே இல்லையே, சாவு வந்துருமோன்னு பயம். தரிசனம் இருக்கு, என்ன தரிசனங்கிறத கண்டுபிடிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். தரிசனம் இருந்தால் சாவு வராது. எல்லாரும் சொல்லுங்க, தரிசனம் இருந்தா. பைபிள்ல இருக்கு, யோசேப்பு சாகலை, குழியில போட்டாங்க, சாவு வரல. வித்தாங்க, சாகலை. அடிமையா வேலை பார்த்தான், போத்திபார் வீட்டில் சாகலை. சிறைச்சாலைக்குள்ள போனா சாகலை. கர்த்தர் மறுபடி சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தார். 110 வயதுல தான் அவன் மரித்தான். தரிசனம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் மரணம். மோசே, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ரோல், அவன் தான் ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வரணும், கானானுக்குள்ள கொண்டு போ. தரிசனம் இருந்துச்சு. எவ்வளோ பிரச்சனை. ஒரு எகிப்தியனை கொன்றான் 40 வயசுல. எகிப்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடி போறான். பார்வோன் அவனை தேடுறான், கர்த்தர் அவனை மீட்டெடுத்தார். சாவு வரல. பிறந்த போது 3 மாதத்துல அவனை ஒளித்து வைக்க முடியாம நாணல் பெட்டியில வைத்து அவனுடைய தாய் யோகபேத், அவங்க அப்பா பேர் அம்ராம் யோகபேத், அக்கா பேர் என்ன மிரியாம், அண்ணன் பேர் ஆரோன், எல்லாம் சேர்ந்து அவனை என்ன செய்கிறாங்க, தூக்கி அந்த நைல் நதியில் நாணல் பெட்டியில் வைத்து விட்டாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் அவனை வீட்டில் வைக்க முடியலை, துருதுருன்னு வந்திருக்கிறான், இருக்கலை, சத்தம் வெளியே கேட்குது. அவனை தூக்கி நாணல் பெட்டியில் வச்சு அனுப்பிட்டாங்க. சாவு வரல. நைல் நதியில் தனி குழந்தையா, யாரும் அவனை வேற ஒன்றும் செய்ய முடியாமல், அம்மா அப்பா அக்கா அண்ணன் எல்லாராலும் கைவிடப்பட்டவனா. சொல்ல போனால் அதான், அவங்களால இவனை கேர் பண்ண முடியாமல், ஆண்டவரை என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், எங்களால் இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி அவனை கைவிட்ட கேஸ் போல நைல் நதியில் வச்சாங்க. கர்த்தர் அங்கேயும் அவன் ஜீவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. தரிசனம் இருக்கு, சாவு வராது. தரிசனம் யார் மேல் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் பாதுகாப்பார். 6வதாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். ஏன் பொறாமை? பிறர் செய்வதை தங்களால் செய்ய முடியாத போது பொறாமை வரும். ஸ்தோத்திரம். மற்றவங்க செய்கிறத உங்களால் அநேக நேரம் அவங்கள போல செய்ய முடியலை, ஆகவே பொறாமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆபேல் கர்த்தருக்கென்று கொடுத்தது போல காயினால் கொடுக்க முடியலை, ஆகவே அவன் மேல் இவனுக்கு பொறாமை வந்தது. இன்னொருவருடைய நற்கிரியைகளை பார்த்து அவர்களைப் போல செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் வருத்தப்படாமல், அவர்களைப் போல செய்வதற்கு ஆண்டவரை எனக்கும் பலன் தாரும் என்று ஜெபம் பண்ணினால் கர்த்தர் உங்களுக்கும் கிருபைகளை தருவார். இந்த வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வாசிக்கலாமா? 11, 12. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. பொல்லாங்க நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தந்தானே. ஆபேலுடைய கிரியைகள் நீதியாய் இருக்கிறது, காயினின் கிரியைகள் அது நீதி இல்லை, அவனுடைய கிரியைகள் பொல்லாததாய் இருந்தது. ஆகவே அவனை இவன் பொறாமையினால் கொலை செய்கிறான். ஸ்தோத்திரம். இன்னொருவர் செய்கிறது போல நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களால் எது முடியுமோ அதை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்ம செய்யறது தேவனுக்கு மகிமையா இருக்கணும். ஆபேல் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான்னா காயினும் ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அவனிடத்தில் இருக்கிறதில் இருந்து தேவனுக்கு நாம் கொண்டு வருவது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நமக்கு தேவன் தந்ததிலிருந்து மேன்மையானதை கொண்டு வர வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ப்ளீஸ் எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். நீங்க பெஸ்டானதை
தேவனுக்கு கொண்டு வரணும். இன்னொருவர் செய்கிறது போல செய்ய வேண்டாம், இன்னொருவர் கொடுக்கிறது போல கொடுக்க வேண்டாம். உங்களிடத்தில் இருக்கிறதில் மேன்மையானதை கர்த்தருக்கு சமர்ப்பிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார். அந்த விசுவாசிய மாதிரி நீ பண்ணியான்னு கேட்க மாட்டார். இந்த விசுவாசிய மாதிரி ஜெபம் பண்ணீங்களா கேட்க மாட்டார். இந்த விசுவாசிய மாதிரி கொடுத்தீங்களா கேட்க மாட்டார். என்னிடத்தில் இருக்கிறதில் மேன்மையானதை தேவனுக்கு அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. யாரோடும் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள். ஆகவே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். கர்த்தரே அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எபிரேயர் 11:4 குறித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, அநேக நேரங்களில் நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து நாங்கள் பின்வாங்கி போகிறோம். அவங்கள போல செய்ய முடியல, இவங்கள போல செய்ய முடியல. வருத்தப்படாதீங்க. உங்களிடத்தில் ஆண்டவர் தந்ததில் அதை வைத்து தேவனுக்கு சிறப்பாக செய்யுங்கள். அல்லேலூயா. சில நினைப்பாங்க, எனக்கு மட்டும் நல்ல பாடுற கிருபை இருந்தால் நான் இந்த சபையில் ஒரு 1000 பேரை கொண்டு வந்துடுவேன். ஒரு நாள் அப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு தேவன் தந்ததில் இருந்து தேவனுக்கு சிறப்பானதை செய்யுங்கள். ஆமென். ஆண்டவர் எனக்கு என்ன கிருபை கொடுத்திருக்கிறார். சில சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் நிறைய வருமானம் பணம் எல்லாம் வந்துச்சுன்னா ஊழியத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன். ஆண்டவர் அதை விரும்பலை. இருக்கிறதுல நீங்கள் தேவனுக்கு சபைக்கு அள்ளி கொடுத்தா இன்னும் உங்களை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிப்பா. ஆமென். எல்லாத்தையும் தார ஆண்டவரே நான் அதுக்கப்புறம் தருவேன்னு இல்லை. இருக்கிறதுல நம்ம கர்த்தருக்கு செய்யும் போது இன்னும் கர்த்தர் பெருக பண்ணுவா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 6 காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 1, நாம் எப்படி அதை எதிர்கொள்வது, இந்த பொறாமையை எதிர்கொள்வது எப்படி, இதை கையாளுவது எப்படி, கரெக்டாக சொல்லணும், இதை கையாளுவது எப்படி. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். பைபிளில் நிறைய இடத்துலேருந்து எடுக்கலாம். தாவீது வாழ்க்கையிலேருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். சவுலை நோக்கி தாவீது, உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? சவுலை பார்த்து தாவீது கேட்குறான், தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய போறான்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்காதீங்கய்யா. இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உமக்கு உம்முடைய கண்கள் கண்டதே. தாவீது கையில் சவுல் சிக்கிட்டான். தாவீதை சவுல் நினைச்சா சவுலை தாவீது கொன்றிருக்கலாம். ஆனால் தாவீது சவுலை காப்பாற்றுகிறான். ஸ்தோத்திரம். காப்பாற்றுகிறான். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். உம்ம சால்வையை நான் அந்த தொங்கலை அறுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்கள் படை தளபதிகள் அப்னேர் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறான்வ. உண்மையை காக்கிற இவ்வளோதான் உண்மை மேலே அன்பு. நீர் வச்சிருக்கிற ஆட்கள் எல்லாம் பாரு, உண்மையை கூட ஒழுங்காக பாதுகாக்காத ஆட்கள் அப்படின்னு தாவீது சொல்லிட்டு அவன் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களுக்கு நாம் வரும்போது 28, 29 வசனங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். 29ஆம் வசனம். சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான். தாவீதோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத கண்டு கொண்டான். ஆகவே போன இடத்துலலாம் தாவீதுக்கு ஃபேவர் ஆகுது காரியங்கள், சவுலுக்கு எல்லாம் அகைன்ஸ்டா இருக்கு. கர்த்தரோட இல்லாத ஒரு மனுஷன் எல்லாமே காரியங்கள் அகைன்ஸ்டா இருக்கும். ஆண்டவரோட நீங்க இருந்தா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை நன்மையாக முடிய பண்ணுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எப்படி ஹேண்டில் பண்றது? முதலாவது குறிப்பு, கர்த்தர் என்னோடு இருக்கிறதை சத்துருக்கள் காண்பது அவசியம். நீங்கள் இந்த பொறாமை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னா, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறத அவங்க காணணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லாமா? உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறத பார்க்கணும். தாவீதோடு கர்த்தர் இருக்கிறத சவுல் கண்டான், பயந்தான், நெருங்க பயப்படுறான். தீமை செய்ய ஓடி வந்தாலும் தீமை செய்ய முடியலை.
தாவீதை பிடிக்கிறதுக்கு சவுல் வர்றான். சவுல் உயிர் தாவீது கையில மாட்டுது. ஆண்டவர் எப்படி லாக் பண்றாரு பாருங்க. எதிரியினுடைய பிடரிய தாவீது கையில ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருந்தா அதை ஒரு நாள் சத்துருக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வரும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் உங்களோட இருக்கணும். நீங்க அப்பந்தான் பொறாமையை ஹேண்டில் பண்ண முடியும். கர்த்தர் உங்களோட இல்லை அப்படின்னா பிறர் நம்ம மேல் படுற பொறாமையில நம்மளை அப்படியே எரிச்சு பஸ்பமாக்கிறோம். அந்த தீ அப்படியே நம்மளை சாம்பலாக்குற மாதிரி பிறருடைய வன்கண் எல்லாம் அப்படியே மேலே விழுந்துடும். உங்க வீட்டு மேலே, குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே இந்த பொறாமை ஆவி கண்ணு விழும்போது என்ன ஆகும்? பல பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வராமல் இருக்குன்னா கர்த்தர் உங்களோட இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறத சத்துருக்கள் பார்க்கணும். நீங்க அந்த நிலையில உங்க வாழ்க்கை இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறத அவர்கள் காணத்தக்கதாக கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. இரண்டாவதாக 1 சாமுவேல் 26:23 கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். நல்ல கவனிங்க. உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். ரெண்டாவதாக, இந்த பொறாமை எப்படி ஹேண்டில் பண்ணனா, சில நேரங்களில் உங்கள் மேலே பொறாமைப்படுற ஆட்கள் உங்கள் கையில் வந்து விழுற நிலைமை வரும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, சாதகமான வாய்ப்புகளில் பிறருக்கு எதிராக செயல்படாமல் இருக்க வேண்டும். உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வந்தாலும், சூழ்நிலை வந்தாலும், பொறாமப்படுறவங்களுக்கு விரோதமாக நீங்கள் செயல்படக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லாமா? இந்த டைமில் எனக்கு விரோதமாக இதை பேசலாம், கரெக்டாக டைம் வந்திருக்கு பாரு, அடிப்போன்னு அடிக்கக்கூடாது. இந்த இடத்துல எனக்கு விரோதமாக செயல்பட்டான் இந்த ஆள், அதனால நான் கண்டிப்பாக என்ன செய்வேன், இந்த டைமை பயன்படுத்துவேன்னு சொல்லாதீங்க. சவுல் தாவீதுக்கு விரோதமாக பல அம்புகளை எய்தும் ஒரு அம்பை கூட தாவீது சவுலுக்கு விரோதமாக ஏல. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாதான் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஆவிக்குரியவர்கள் என்றால் யார் தெரியுமா? உங்களுக்கு சாதகமாக எல்லா வாய்ப்பும் கிடைச்சாலும் நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்யக்கூடாது. யோசேப்புக்கு சாதகமான வாய்ப்பு வருது. என்ன வாய்ப்பு கிடைக்குது? இவன்தான் என்று சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறம், யாக்கோபு இறந்ததுக்கப்புறம் எல்லாரும் இவன் காலில் வந்து விழுறாங்க. தரிசனம் எப்போ தான் நிறைவேறுது, தரிசனம் எப்போ தான் நிறைவேறுது. ஆனாலும் யோசேப்பு அவர்களுக்கு தீமை செய்யலை. எல்லா சான்ஸும் கிடைக்கும். அதிகாரம் இவன் கையில் தான். கண்ணை செஞ்சா போதும், 10 சகோதரர்களையும் தூக்கி உள்ள வச்சு லாடம் பண்ணிடுவாங்க. ஆனால் இவன் அதை செய்யலை. அவன் தான் ஆவிக்குரியவன். ஹல்லேலூயா. நீங்க பொறாமைய எப்படி கையாள்றது? உங்களுக்கு சாதகமா சில சூழ்நிலைகளை கர்த்தர் தருவார். ஆனால் அப்பொழுதும் நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். மூன்றாவது 1 சாமுவேல் 24:12 கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. மூன்றாவதாக எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது என்றால், தேவ பிரசன்னத்திற்குள் ஒப்படைப்பது. எல்லாரும் சொல்லுங்க, தேவ பிரசன்னத்திற்குள். ஆரோனை பார்த்து ஒரு கூட்டம் பொறாம்பட்டுச்சு. நீ இவன் மட்டும்தான் ஊழியம் செய்யணுமா, இவன் மட்டும்தான் ஆசாரியனா, எங்களோட எல்லாம் கர்த்தர் இல்லையா? அப்போ என்ன பண்ணா? கர்த்தர் மோசேட்ட சொன்னபடி 12 கோலையும் வாங்கி தேவ பிரசன்னம் இருந்த இடத்துல என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். தேவ பிரசன்னத்திற்குள் அதை ஒப்படைத்த போது காலையில் ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒப்படைச்சிருங்க. பொறாம வரும்போது நீங்க அந்த நபர்களை தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்படைங்க. அந்த பிரச்சனையை தேவ பிரசன்னத்துக்குள்ள வச்சிருங்க. நீங்க அதை கையில் எடுக்காதீங்க. அன்னால் தன் வாழ்க்கையில் வந்த நிந்தை, அவமானம் எல்லாத்தையும் ஆண்டவுடைய பிரசன்னத்தில் போய் வச்சான். ஆண்டவுடைய பிரசன்னத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டாள் என்று பைபிள் சொல்லுகிறது. உங்க எமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ற இடம் சோசியல் மீடியா கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் சில நேரம் சிலர் கவலையாக இருப்பாங்க, கவலையாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ், வாடி போன முகத்தில் அப்படி வசனம் கூட வாடி போய் வரும். வாடி போன வசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ரொம்ப உடஞ்ச நேரத்தில் வச்சுருப்போம்ல, சங்கீதத்தில் இருக்கும் நிறைய வசனங்கள், நமக்கு ஏற்ற மாதிரி வசனம் அப்படியே அதை தூக்கி தூக்கி வைப்பாங்க. சிலர் கவிதைகள் எல்லாம் அதாவது வைக்கிற தப்புன்னு சொல்ல, உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் சோசியல் மீடியாவில் வெளிப்படுத்தக்கூடாது. உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற இடம் மீடியா கிடையாது. உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற இடம் தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சிலர் இங்கேருந்து சாப்பிட போனாலும் அதையும் போடுவாங்க, இங்கேருந்து அங்கே போகிறேன், அங்கேருந்து இங்கே போகிறேன். ஸ்தோத்திரம். நான் இப்போ தப்பு ரைட்டுன்னெலாம் சொல்ல வரல. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய உணர்ச்சிகளை இன்னொருவர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். கை உயர்த்தாதவங்கெல்லாம் இதெல்லாம் ஒத்து வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் நிறைய பிரச்சனை வாலிப நாட்களில் சிக்கிறாங்க. காரணம் இந்த மாதிரி, எங்கே போனாலும் அது ஃபுல்லாக ஸ்டேட்டஸில் போயிட்டே இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் சமூகத்தில் இருதயத்தை ஊற்று, என்கிட்ட சொல்கிறத நான் பத்திரமா பாதுகாத்து ஒன்று ஆசீர்வதிப்பேன். ஆமேன். உங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் எங்கே கொட்டணும்னா ஆண்டோடைய சபையில் வந்து ஜெபத்தில் ஆராதனையில் ஊற்றி விட வேண்டும். ஐடி கம்பெனிலெல்லாம் ஒரு அறை வென்டிலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற உணர்ச்சிகளை, சில நேரம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு கடினமாக இருக்கும் ஒர்க்கெல்லாம், மைண்டெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அவங்களுக்கு அப்பப்போ வென்டிலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் உண்டாம். அங்கே இந்த பாட்ஸிங் பண்ணுற மாதிரி அதெல்லாம் கட்டி விட்டு, யாருக்காவது கோபம் திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க? போய் நல்லா பாட்ஸிங் குத்து குத்து குத்துன்னு குத்தி, வீட்டையா மேலே குத்த முடியாதுன்னா அங்கே போய் குத்திட்டு, வீட்டம்மாவை அடிக்க முடியாதுன்னா அங்கே போய் குத்து குத்துன்னு குத்தி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகி வர்றாங்க. அதுக்கு ஒரு தனியாகவே ரூம் இருக்குது. அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு இந்த எமோஷன்ஸ், உணர்ச்சிகள்லாம் என்னது? பயம், கோபம், இதெல்லாம் உணர்ச்சிகள். இதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கு, இதை வென்டிலேட் பண்ணுறதுக்கான இடம் எது? ஆண்டவுடைய பிரசன்னம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவுடைய பிரசன்னம். வேற எங்கேயும் போய் நீங்க இதை வந்து கொட்ட முடியாது. ஆண்டவுடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்படைச்சான் தாவீது. துரத்தி துரத்தி வர்றான், ஒரு இராணுவமே அவனை துரத்துது. அந்த அளவுக்கு அவன் என்ன தப்பு செஞ்சான்? தாவீத ஒரு இராணுவமே துரத்துது. அவ்வளவு பெரிய தேச துரோகி மாதிரி அவனை பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் அவன் கூட இருந்தனால ஒருத்தன் கூட அவன் மேல கை வைக்க முடியல. காரணம், தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒப்படைச்சான். உங்க வாழ்க்கைய, உங்க பிரச்சனைய, சூழ்நிலைய ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்படைங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் அற்புதமா பாதுகாத்து நடத்துவார். நான்காவது, 1 சாமுவேல் 19:2, எச்சரிக்கையா இருக்கணும். சில ஆட்கள் பொறாமையா இருக்காங்கன்னு தெரியும், ஆனாலும் அங்கே போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. நேற்று தாங்க எனக்கு ஒரு லோன் சாங்ஷன் ஆச்சு, ஒரு 20 லட்சம் வந்து பார்த்துக்கிடுங்க. அவன் ஏற்கனவே உங்கள் மேலே கடுப்பில் இருக்கிறான், பொறாமையில். அந்த ஆளை கூப்பிட்டு 20 லட்சம் வந்துச்சு அப்படி அவன் பார்ப்பான். அப்படியா 20 லட்சம் வச்சா எப்படி இதை ஓய்க்கலாம்? எச்சரிக்கையாக இருப்பது. அங்கே யோனத்தான் தாவீது சொல்கிறான், இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாக இருந்து. அப்பாவிட்ட எச்சரிக்கையா இருக்கும் அப்படின்னு பையன் வந்து சொல்றான் யோனத்தான். அப்ப எந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் அன்பா இருந்திருக்காங்க பாருங்க. அப்பாவை விட தாவீது அதிகமா நேசித்தான் யோனத்தான். ஏன்னா யோனத்தானுக்கு தெரியும் தாவீது தான் அடுத்து தேவன் அபிஷேகம் பண்ணின பாத்திரம். அப்பாவை விட யோனத்தான் தாவீதுக்கு உண்மையா இருக்கிறான். ஏன்னா அப்பா செய்யற தப்பு. நீங்க எந்த பக்கம் நிற்பீங்க? நியாயத்தின் பக்கம் நிற்பீங்களா? சார் நம்ம குடும்பமாச்சே, தப்பு பண்ணாலும் இங்கே தான் நிற்கணும். அப்பா அதனால இவங்க அவங்க சொந்தக்காரங்க, அதனால விடக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் நீதியும் நேர்மையுமா நியாயத்தின் பக்கம் நிற்கிறவங்களா இருந்தா கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் கூட எச்சரிக்கை இல்லை. பைபிளில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. தாவீது ராஜாவான போது சவுல் குடும்பத்தார் எல்லாருமே இவனை பின்பற்றி வரல. 7 வருஷம் யூதா கோத்திரத்தை மட்டும்தான் ஆண்டான்.
அப்போ பின் நாட்கள்ல என்ன நடக்கிறது என்றால், அப்னேர் தாவீதை பார்க்க வந்து சவுலின் படைத்தளபதி வந்து தாவீதோடு சமாதானமாக உடன்படிக்கை பேசிவிட்டு போகிறான். இது யாருக்கு தெரிந்தது? யோவாபுக்கு தெரிந்தது. யோவாபுடைய தம்பி ஆசகேல் அப்னேருடைய ஈட்டியினால் கொல்லப்பட்டான். நல்லா கவனிங்க. விளையாட்ட ஆரம்பித்து கடைசியில் உயிர் போச்சு. அதை பழி வாங்குறதுக்கு யோவாபு தன் மனசுலே வச்சிருக்கிறான். தாவீதுட்ட வந்து சமாதானமாக பேசிட்டு போயிருக்கான்னு இவனுக்கு தெரிஞ்ச உடனே அப்னேர்கிட்ட போய் ரகசியமாக பேசுகிற மாதிரி ஒலிமுக வாசலில் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 27 அவன் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவன்கிட்ட போய் ரகசியமாக பேசி அவன்கிட்ட நல்லா விசாரித்து பழைய பகையெல்லாம் இல்லாத மாதிரி பேசி அப்படி ஒளிமுக வாசல் நடுவில் அவனை கூட்டிகிட்டு போய் ஒரே குத்து அவனை கொன்னான். பெரிய வீரன் அப்னேர் விழுந்து போனான். எச்சரிக்கை இல்லை. நம்முடைய எதிரிகளை அடையாளம் பார்த்து வைக்கணும். சில நேரங்களில் அது தெரியாமலே சிலர் சிக்கிடுவாங்க. பிசாசு நம்முடைய எதிராளி. பிசாசோட காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது. என்றைக்குமே பிசாசு நமக்கு எதிரி தான். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் 10 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணாலும் பிசாசை மாற்ற முடியாது. பிசாசின் பிடியில் இருக்கிற மனிதர்களை மாற்ற முடியும். ஆமென். பிசாசை திருத்தவே முடியாது. எச்சரிக்கை இல்லாதனால விழுந்து போனான். 5வது 1 சாமுவேல் 19:2 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 19:2 மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். அந்த வசனம் அப்படி தான் முடியுது. நீங்கள் பொறாமையாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது? 5வது நம்மை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் போய் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலையும் போய் நம்மளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாவது பொறாமையான இடங்கள் இருந்தால் அந்த இடத்துல நம்மை வெளிப்படுத்தாமல் நம்மை மறைத்து வைப்பது நமக்கு நல்லது. ஆமேன்னு சொல்லாமா? அங்கே போய் தான் சிலர் இதுக்கு மேலே என்னை கர்த்தர் அப்படி நடத்தினார், இப்படி ஆசீர்வதித்தார், இதெல்லாம் சொல்லி எடுத்து நம்மளை வெளிப்படுத்துகிற இடத்துல தான் பிரச்சனை வரும். பைபிளில் ஒரு சம்பவம். எசேக்கியா ராஜா, அவனுக்கு ஆண்டவர் ஆயுசு காலத்தை கூட்டி கொடுத்த போது 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். பாபிலோன்லேருந்து எல்லாரும் வர்றாங்க இவனை பார்க்குறக்கு. இவன் மேன்மையெல்லாம் பார்க்க வந்தால் இவன் சொல்கிறான், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காட்டுறான் தேவாலயத்தில் உள்ளதெல்லாம். பாருங்கள் எவ்வளவு தங்கம், எவ்வளவு வெள்ளி, சாலமோன் கட்டின தேவாலயம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், நான் அதை கட்டினேன் இதை கட்டினேன். அவன் தான் கர்த்தருக்காக அந்த தேவனுடைய ஆலயத்தில் பண்டக சாலையை கட்டினான். எசேக்கியா ராஜா தான் பண்டக சாலையை கட்டினான். ஸ்டோர் ஹவுஸ், காணிக்கைகள் வர்றதெல்லாம் சேகரித்து வைக்கிறதுக்கு அவன் தான் ஒரு ரூம், பெரிய அறையை கட்டுறான். அப்போ இவன் செஞ்சதெல்லாம் காட்டும்போது அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. வெளிப்படுத்துகிறான், எக்ஸ்போஸ் பண்ணுறான். உங்கள் வீட்டுக்கு வர்றவங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி இதை வாங்கணும், அன்னைக்கு இதை வாங்கணும், இப்படியே அதாவது ஒரு நல்ல உள்ளங்களோட ஷேர் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அறியாமையில் யார்ட்டையா சொல்லி உங்களை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு அதுவே சில நேரம் பிரச்சனையாக வந்து அமையும். கர்த்தர் சொன்னார், நீ எதெல்லாம் காமிச்சியோ ஒன்று விடாமல் எல்லாம் பாபிலோனுக்கு போயிடும். டோன்ட் வரி, ஓன் நாட்களில் இது நடக்காது, உனக்கு அப்புறம் இது என்ன செய்யும், நடக்கும். உங்களை வெளிப்படுத்துவதல்ல. நீங்கள் பொறாமையை கையாளுறதுக்கு எப்படி நம்மை மறைத்து கொள்ள வேண்டும். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், கேரி தாற்றண்டையில் போய் ஒளித்து கொன்று. எசபேலுடைய பொறாம ஆவிக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன் இருக்கா, நீ போய் மறைந்துரு எலியாவே. 450 பேரை கொள்ளைக்கு உனக்கு அபிஷேகம் இருந்து, ஆனா இப்போ அங்க போய் ஒளித்துரு. நீங்க நினைப்பீங்க என் கூட கர்த்தர் இருக்காரு, என்ன செய்ய முடியும், நான் போறேன். அப்போ நம்ம தான் பட்டுட்டு வரணும். ஆண்டவர் சில இடத்துல அமைதியாரு, மறைந்துரு, வெளிப்படுத்தாம இரு, சில ஆள் முகத்திலே முழிக்காத, கொஞ்சம் விலகிரு, இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாருன்னா ஒன்று என்ன செய்யாது. என்ன செய்யும், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு போய் நின்னா ஆண்டவர் பாதுகாக்க மாட்டார். எலியாவை பார்த்தே சொன்னார், கேரி தாற்றண்டையில் போய் ஒளித்து கொண்டிரு. உன்னை வெளிப்படுத்தாத எலியாவே கொஞ்ச காலம் மறைந்துரு. என்ன ஒரு காரியத்தை சொல்றேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6, 7, 19 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து தாவீதை சவுல் விரட்டி கொண்டு வர்றான். 6, 7, 19 இந்த வசனங்களை புரிந்து 6வது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன்.
பொறாமையை எப்படி கையாளுவதென்றால், வாய்ப்பு கிடைக்கும் போது நன்மை செய்யுங்கள். ஆமேன் சொல்லுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது நல்ல ஜெபம் பண்ணி, ஏதாவது ஒரு டைம் நமக்கு ஆண்டவர் தருவார், அப்படி ஆட்களுக்கு நன்மை செய்கிறது. அந்த டைமை கரெக்டாக பயன்படுத்தி நன்மை செஞ்சுட்டு அப்படியே வெளியே தூர போயிடணும். கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். 1 சாமுவேல் 24:19, ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? யாரா எதிரியை பார்த்து கையில் மாட்டினா விட்டுருவானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. யார் சொல்றான்? பொறாமைப்பட்ட சவுல் சொல்றான். என்ன நன்மை செஞ்சான்? அதான் 6-7 வசனங்கள் 10 வசனத்தில் இருக்கு. தாவீது சவுலுடைய ஜீவனை பாதுகாத்தான். உங்களை கண்டு பொறாமப்படுறவங்களை ஒரு வாய்ப்பு வரும்போது அவங்களுக்கு உதவி செஞ்சிருங்க. என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்கள். வாய்ப்பு வரும்போது அது ஒரு டைம் ஆண்டவரே உருவாக்கி தருவார். அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தாவீது பல நிலைகளில் ஸ்தோத்திரம், அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேலே கை போடாமல் அவன் சவுலையும் பாதுகாத்தான். எதிராளியையும் பாதுகாக்கிறது தான் தாவீது. இவனை கண்டு பொறாமப்பட்டவனையும் பாதுகாக்கிறான் தாவீது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய குறிப்பு இருக்குது. 6ஓட முடிக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது பொறாமைப்பட்டவங்களுக்கும் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அதான் கிறிஸ்துவின் சுபாவம். தேவ பிரசன்னத்துக்குள்ளே ஒப்படைச்சிருங்க. எச்சரிக்கையாக இருங்க. அநேக நேரம் எச்சரிக்கை இல்லாமல் தான் விழுந்து போவாங்க. சிலர் நன்மை செய்கிறோன்னு போய் லாக் ஆகிடக்கூடாது. ஆண்டவர் வாய்ப்பு தந்தா நன்மை செய்யுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நீங்களா ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டாம். ஆண்டவரே ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும்போது இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நன்மை செய்யணும். அதுக்குன்னு தாவீது திரும்ப சவுலோட போய் சேரலை. தாவீது தன்னுடைய ஸ்தானத்தில் இருக்கிறான். நன்மை செஞ்சுட்டு விலகிட்டான். அந்த கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து